ஹமாஸ் வந்து என்ன பண்ணிச்சு, அக்டோபர் 7ஆம் தேதி மிசைல் அடிச்சாங்க. மிசைல் டக்கு டக்குன்னு அடிச்சாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா பேராகிளைடிங் மூலமாக உள்ளே போனாங்க. அந்த பேராகிளைடிங் மூலமாக உள்ளே போனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த புல்டோசர் வச்சு பவுண்டரி வந்து உடைச்சாங்க. போய் கைக்கு கிடைச்ச இஸ்ரேலியர்களை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. என்ன அவங்க, அதாவது அவங்க அப்பாவி மக்கள்லாம் கிடையாது, அந்த இடத்துல இருக்கிற எல்லா யூதர்களும் பாவிகள் தான். ஏன்னா அடுத்தவங்களுடைய இடத்த துரத்தி விட்டுட்டு அபகரிச்சவங்க தான். ஸோ அவங்களை யார் அரெஸ்ட் பண்ணாலும் அது நியாயம். புரியுதா? அப்போ அந்த அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பாவிலாம் கிடையாது. புரியுதா? என் இடத்த வந்து நல்லா தெரியுது, என் இடம்ட்டு அடிச்சு விட்டு இன்னொரு ஃபேமிலி கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். அந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரியுது இது புடுங்கின இடம்ட்டு. அப்போ அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா? கெட்ட ஃபேமிலி தான். புரியுதா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலுடைய வீரர் சில பேரை வந்து இவங்க பிடிச்சிட்டு போகாம விட்டுட்டாங்க. ரூமுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருப்பான், கட்டில்கள் ஒளிஞ்சிருப்பான் இருப்பான். அவங்க வந்து இவங்களே சுட்டுட்டாங்க, டப்புட்டு சுட்டுட்டு ஹமாஸ் சுட்டுச்சுன்னு பழி போறான். ஏன்னா அப்பதான் வந்து அவன் பெரிய லெவல்ல ஹமாஸ் மேல தாக்குதல் தொடுக்கும் போது பப்ளிக் சென்டிமெண்ட் என்ன ஆகும், இது வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கும். அதனால என்ன பண்றான், அடிச்சு கொண்டான். அதுல வந்து சில பேர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. யார்? இஸ்ரேலுடைய அந்த குடிமகன்கள்